சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. மகாபாரதத்தில் துரியோதனன் அரசவையில் துச்சாதனனால் துயிலுரியப்பட்டு திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது அவளது அபயக்குரல் கேட்டு ஆபத் பாந்தவனாக வந்து திரௌபதியின் மானத்தை காப்பாற்றிய அதே பகவான் கிருஷ்ணர் ஆற்றில் நீராடிக் கொண்டிருந்த கோபியரின் துணிகளை ஏன் களவாடிச் செல்ல வேண்டும்? அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏன் உருவாக்க வேண்டும்? ஏஜ் பாருங்க, இந்த கோபிகைகள் அவங்களுடைய சாரியை குளிச்சு இருந்த போது எடுத்துன்னு போகிறதெல்லாம் பாலகிருஷ்ணன். இப்போ உங்கள் வீட்லேயே குழந்தைங்க இருக்குது, ஒரு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க எதிரில் கூட அசால்ட்டாக துணியெல்லாம் மாற்றிக்குவாங்க, ஏன்னா குழந்தை அப்படிங்கிற மாதிரி. இதே அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு தேகாபிமானம் வந்தது. அதனால் கிருஷ்ணர் இதுக்கு முன்பிறவியில் ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் இருந்தவர்கள் தான் கோபிகைகளாக உலகத்தில் பிறந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ரிஷிகள், பகவானோட இப்படியெல்லாம் பாடினேன் நோடினேன் பரவசமாக அப்படிங்கிற மாதிரி கூடி விழுந்து குளிந்தேலோர் எம்பாவன்னு இருக்கணுங்கிறதுக்காக அவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் சூட்டட் ஃபார் ஹிம் இன் தட் டைப் ஆஃப் அன் ஏஜ் டு ப்ளே வித் தம். அதுதான் அதனுடைய ரீசன். இதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் காலத்திலே இன்னொருத்தர் இருந்தார், ஒரு பெரிய மகான். அவருக்கு தேகாபிமானமே இல்லை, சுகர்னு பேர். அவர் வர்றபோது அந்த இவங்கெல்லாம் பொம்பளைங்கெல்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் துணியை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக இருந்துச்சான். வேதவியாசர் வர்றார், அவர் பிள்ளை வர்றபோது இவங்கெல்லாம் துணி எடுத்து பற்றிக்கணுங்களாம். வேதவியாசர் இந்த மாதிரி என் பிள்ளை போகிறான் சின்ன வயசு, அவன் எதிரில் நீங்கள் வந்து துணி இல்லாமல் இருக்கீங்க, இப்போ ஏன் துணி போத்தீங்க? அதுக்கு அவங்க சொல்கிறாங்களாம், அவன் பிள்ளைக்கு நாங்கள் பொம்பளைங்க இருக்கோம் இல்லைங்கிறது தெரியாதியா, இருந்தாலும் பிரம்ம ஞானத்தில் இருக்கான், உனக்கு தெரியுது நாங்கள் ட்ரெஸ் போட்டு இருக்கோம் இல்லைன்னு, அதனால தான் அவன் துணி அவனுக்கு இல்லைன்னு சொன்னாங்களாம். அதனால் ஒன்றுத்துக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கும். ஒரு நாள் கோகுலத்தில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஃபங்க்ஷன் நடக்கிற போது யமுனையில் ஒரே வெள்ளம், ஃப்ளட்டு. யமுனைக்கு இந்த கரையில் துர்வாச ரிஷி உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் போயிட்டு, சாமி வெள்ளமாகுது, நாங்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுன்னு சொல்ல, எனக்கு ஒரே பசியாகுது, எதனா சாப்பிட கொடுங்க, அப்போ தான் என்னால் ப்ரே பண்ண முடியும்னு. இவங்க சீடை முறுக்கு லட்டு கிட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டு ஒரு ஏப்பம் விடுறாரு. விட்டு, டே கிருஷ்ணா, நான் விரதம் இருந்தது உண்மைன்னு சொன்னால் யமுனை இவங்களுக்கு வழி விடட்டும்னு. யமுனை டாயின்னு வழி வருது. இவங்க அந்த கரைக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பிருந்தாவனம் முடிச்சுட்டாங்க. திரும்பி வரும்போது, கிருஷ்ணா அந்த ரிஷியோட பவரில் இங்கே வந்தோம், ஒரு பவரில் நாங்கள் இந்த பக்கம் போனோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்றாங்க. கிருஷ்ணன் சொல்கிறாங்கன்னா, நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது உண்மை, ஆனால் யமுனையை வழிவிடுன்றாங்க. யமுனை வழிவிடு. இவங்க வாயில் அடிச்சுக்கிறாங்க, இப்போ தானே எங்கள் கூட கூத்தடிச்ச, நீ ஒரு பிரம்மச்சாரின்னு சொல்கிற, யமுனையும் ஓப்பரேட் பண்ணுதுன்னு. அவன் சொன்னா, நீங்கள்லாம் ரிஷிகள், ஒரு பிறவியில் என் கூட இப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்பட்டு தான் கோபிகைகளாக பிறந்திருக்கீங்க, நீங்கள் எந்த ஒரு பூன் கேட்டிங்களோ அதை நிறைவேற்றிருங்க, இதில் நான் பிரம்மச்சாரி தானே அப்படின்னா. இந்த கறிக்கு வந்து துர்வாசர் கேட்டாங்க, சாமி நாங்கள் கொடுத்தது நல்லா மொக்கிட்டு ஏன்னா விரதம் சொல்கிறீங்களே, யமுனை ஒத்துக்குதேன்னு. ஆமாம், நீங்கள் கொடுத்ததெல்லாம் கிருஷ்ணார்ப்பணம்னு கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டேன், நான் பட்னி தானேன்னாரான். ஸோ எல்லாம் மைண்ட் கான்செப்ட்ஸ். ஒரு மகானுங்கிறவன் அவன் எப்படி நடந்துக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் என்ன பேசுகிறான்றது முக்கியமே இல்லை, அவன் என்ன நினைக்கிறான்றது முக்கியம். ஸோ எத்தனை பேரால் ஒரு மகான் என்ன நினைக்கிறான்னு இவங்களால் கண்டுபிடிச்சிட முடியும்? அதனால் தே கோ பை தி எக்ஸ்டர்னல் ஆக்ட்ஸ் ஆஃப் அந்த ஃபிசிக்கல் லாஸ் பார்த்துக்கிறாங்க. இதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். ஒரு சித்தர் இருந்தார், அவர் பேர் முத்து வடுகர். எங்கே தான் இருந்தார், மாயவரம் பக்கத்தில். அந்த ஊரில் ஒரே கால்ரா பிளேக்கெல்லாம் வந்துடுச்சு. ஊர் ஜனங்கள்லாம் போயிட்டு, சாமி கொத்து கொத்தா ஜனங்க சாகிறாங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும். எனக்கு என்னடா தெரியும், போங்கடா ஆளுக்கு ஒரு மொந்த கல் கொண்டாடுங்கிறான்னாரு. ஸோ அந்த கிராமங்களில் அந்த காலத்தில் சாமி புறப்பாடு வர்றபோது ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு பெஞ்ச் போட்டு அது மேலே அந்த அம்மனையும் கரகத்தையும் வைப்பாங்க. அகரகாரம், கோம்டி தெரு, கொசு தெரு, இப்படி வரிசையாக எல்லாத்துலேயும் ஜாதியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆளுக்கு ஒரு மொந்த கல் கொண்டாடுறாங்க. இது கொசத்தெரு கல் அப்படின்ற, இது கோம்டி தெரு கல்ன்றார், இது அகரகாரத்து கல்னு குடிக்கிறார். அவ்வளோ கல் குடிச்ச உடனே அவருக்கு இன்னும் கீழே ஒரே டர் புரு. எல்லோரும் வாய் முடியும் இருக்காங்க, சாமி கொளுத்து போய் இவ்வளோ குடிச்சிட்டு பாரு எப்படி கேஸ் விட்டுனுக்கிறாருன்னு. அவர் என்ன பண்ணுறாரு,
அந்தந்த தெருவில் இருக்கிறவங்களுடைய கர்மமெல்லாம் அவர் உடம்புக்குள்ளே வாங்கினுட்டு அந்த கேஸ் போகுது இல்லையா, அதை அந்த ஊர் பூரா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, நம்புற மாதிரி இருக்கா, ஊர் பூரா ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஊருக்குள்ளே வராமல் பண்ணிட்டார். அந்த கால்ரா பிளேக்கெல்லாம் வராமல் பண்ணிட்டார். அதே மாதிரி சிரிடி சாய்பாபா பண்ணியிருக்கார். அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. ஒரு நாள் உரலில் கோதுமையை போட்டு நல்லா மாவாக அரைச்சுன்னுக்கிறாரு. சாமி அரைக்கிறாருன்னா ஆளாளுக்கு வந்து அரைக்கிறாங்க. அதை பிரித்து 4 மூட்டையாக கட்டு, ஒவ்வொருத்தரும் நமக்கு தான் கொடுக்க போகிறாருன்னு நினச்சின்னுக்கிறாங்க. அவர் 4 பேரை கூப்பிட்டு, நீ வடக்கு பக்கம் போய் தெளியினார், இன்னொருத்தருக்கு தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம், மேற்கு. என்ன, மகாராஷ்டிரா பூராவும் கால்ராவும் பிளேக்கு இருந்த காலத்தில் இவர் தன் மைண்டில் அந்த கோதுமையை அரைக்கிற போது அந்த சங்கல்பத்தை பண்ணி அந்த ஊரை சுற்றி 4 திசையிலையும் அந்த கோதுமை மாவை தெளிக்க சொல்லி அந்த ஊர் எல்லைக்குள்ளே அந்த வியாதி வராமல் பண்ணார். இது அவர் என்ன பண்ணாருன்றது இப்போ இந்த மாதிரி யாராவது சொன்னால் தானே புரியும். இல்லைன்னா நீ என்ன நினச்சின்னு இவர் எதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்ற சாமியாக இருக்குது, எதுக்கு கோதுமை எதுக்கு அரைக்க சொல்கிறாரு, இப்படி தானே அவனுக்கு தோணினே இருக்கும். பல விஷயங்களில் உங்களுக்கு புரியாது மகான்கள் என்ன செய்கிறாங்க. இன்னொரு பெரிய மகான் இருந்தார், அவர் பேர் மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு சொல்லி, திருவாரூர் கிட்ட. உடம்பு பூரா ஸ்கின் ப்ராப்ளம், சொரியாசிஸ்னுவாங்க, அதாவது வெயில் பட்டால் கூட எரியும். அந்த மாதிரி ஒரு மோசமான சொரியாசிஸ் இருக்கிற ஒரு பொம்பளை க்யூரே ஆகலை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் சாமியார்கிட்ட போனேன். அவர் ஒரு தினம் மேலே அம்மனமாக உட்கார்ந்தார். அவர் துணியெல்லாம் போட மாட்டார், அவதூதர். அவர் எதிரில் போன உடனே, என்னடி வேணும் அப்படின்னா, 1 அடி வேண்டும் அப்படின்னா, அவர் வாயில் நல்லா எச்செடுத்து பூ அப்படின்னாராம். அவள் உஷார் பாட்டி அந்த எச்சை உடம்பெல்லாம் தடைக்கனாலா பார்க்குறவன் என்ன நினச்சிப்பான், சாமியாருக்கு என்ன கொழுப்பு, ஒரு பொம்பளை போய் நெக்கடாக்கிற சாமியார்கிட்ட உன் பாதத்தை கொடுன்னு கேட்டால் எச்சை துப்புறானே நினச்சிருப்பாங்களா இல்லையா. ஆனால் அவர் 1 அடி வேண்டும் அப்படின்ன உடனே எச்சை துப்புறாரு. அந்த எச்சை தடைக்கின உடனே நல்லாயிட்டான். வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு சித்த புருஷனுடைய எச்சரிக்கை இல்லையா, அது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் இருக்கிற எச்சைக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். திருவண்ணாமலைக்கு சோனாபுரி நாடுன்னு பேர். அங்கே சொல்கிறாங்க, ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார். திருவண்ணாமலை இருக்கிறவங்க எப்போ பாரு சிவபூஜை செய்வாங்க. ஏன்னா எங்கேருந்து பார்த்தாலே அந்த ஊரில் கோபுரம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓயாமல் சிவபூஜை செய்து உண்பார் சேடத்தை உண்ணும் ஒரு நாயாய் பிறந்தலேனே சோனாபுரி நாட்டினில்லை. அப்படி இருக்கிற பக்தர்கள் சாப்பிட்டு நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க. அந்த நாயை சாப்பிட்டா அந்த அந்த எச்சையை சாப்பிட்ட ஒரு நாயாக நான் திருவண்ணாமலையில் பிறக்கலையா அப்படின்னு கேட்டவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த எச்சை சாப்பிட்ட நாய் எப்படி நல்லா ஆகும்? திருவிடை மருதூருக்கு வா, பட்டினத்தார் இருந்தார். அவர் ஊராக போயின்னே இருந்தார். ஒரு பிள்ளையார் கோயிலில் இப்படி உட்காந்து தியானத்தில் இருக்கிறாரு. அந்த நாட்டினுடைய பத்ரகிரின்னு பேர் அந்த நாட்டுக்கு. பத்ரகிரி ராணியுடைய நகையை திருடினவங்க சிப்பாய்ங்க துரத்தின்னு வர்றாங்கன்னு உடனே பிள்ளையார் கழுத்தில் போட்டு நாளைக்கு எடுத்துக்கலான்னு இப்படி உக்காந்துக்கிற இந்த பட்டினத்தார் கழுத்தில் போட்டுறாங்க. சிப்பாய்ங்க பார்த்துட்டு இந்த ஆள் தான் திட்டிக்கிறான்னு கொண்டு போகிறாங்க. ராஜா என்ன மூடில் இருந்தாலும் பாவி, அவரை கழுவில் ஏற்றிருங்கன்றாங்க. கழுவுனா நான் ஒரு மரத்தில் ஆணி அடிச்சு அப்படியே சிலுவையோட ஒரு ப்ரமிட்டிவ் ஃபார்மு. கழுமரம் பற்றி எரியுது. அப்போ அவங்க போய் சொல்கிறாங்க பத்ரகிரிக்கிட்ட, சாமி அவர் யாரோ பவர்ஃபுல்லான ஆள் போல இருக்குது, கழுமரம் பற்றி எரியுதுன்னு. அவன் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா வேஷத்தெல்லாம் விட்டுட்டு இனிமேல் நான் உங்கள் சிஷ்யன் அப்படின்னு அவர் கூட வரான். இவர் சொல்கிறார், போப்பா திருவிடை மருதூரில் போய் வெயிட் பண்ணு, ஒரு நாள் நான் வருவேன் அப்படின்னு. இவர் பாட்டிக்கு போயிட்டாரு, அவன் பாட்டிக்கு திருவிடை மருதூருக்கு வந்துட்டான். அவன் வந்து உட்காந்து இருக்கிறான். எவ்வளோ வருஷம் ஆச்சு. அவ்வளோ வருஷம் கழிச்சு வர்றாரு. வந்த உடனே சாமி அப்படின்னா, எங்கே இருக்கியோ அங்கேயே உட்காருன்னு இவர் இன்னொரு மூலையில் போய் உட்காந்துட்டார். இப்படி இன்னும் கொஞ்ச நாள் ஓடுது. ஒரு பிச்சைக்காரன் வரான். வந்துட்டு பட்டினத்தார்கிட்ட பிச்சை கேட்குறான். அவர் எங்கிட்ட என்ன ஆகுது, நான் சன்னியாசி, ஒரு குடும்பஸ்தான் அந்த மூலையில் உட்காந்துக்கிறான் பாரு, அவங்ககிட்ட போகணும். இவர் அங்கேருந்து வந்து பத்ரகிரிக்கிட்ட, சாமி இங்கே யாரோ குடும்பஸ்தர் இருக்காமல் அவர்கிட்ட பிச்சை கேட்க சொல்லிக்கிறார் அந்த சாமியார்னு. அவருக்கு அப்போ தான் புரியுது, நம்ம ராஜ்யத்தையும் அரண்மனை ராணி எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறோம். அவர் பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துக்குது. அந்த நாய்க்கு எச்சசோறு போட்டு உட்காந்துட்டார். இந்த எல்லாத்தையும் விட்டு கடைசியில் நாய் கட்டின்னு நடந்துருக்கணும்னு கையில் இருக்கிற திருவடு இல்லை, அது அந்த நாய் மேலே போட்டார். நான் புத்தி கெட்டு போயிட்டு கீழே வந்துட்டுன்னு என் குரு தான் சுட்டி காட்டினாருன்னு. அது நாய் செத்து போச்சு.
இதுக்கப்புறம் இன்னொரு 10-14 வருஷம் ஆகுது. ஒரு தேர் வந்து நிற்கிது. அதில் காசிராஜன் வந்து இறங்குறான். இறங்கி, சாமி நான் தான் காசிராஜன், இந்த தேரில் உங்களை கல்யாணம் கட்டிக்கணும்னு எனக்கு பிறந்த நாள்லேருந்து என் ஹஸ்பண்டு பத்திரகிரி அங்கே திருவிடைமருதூர் கோயில் இருக்கிறான்னு சொல்லினே இருக்குது, அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துக்கிறேன்னு. ஒரு அழகான ராஜகுமாரி இறங்குறா, காசி ராஜகுமாரி. இவர் யாருமா நீ அப்படின்னா, எனக்கு தெரியல சாமி, நான் தான் அந்த நாய். நீங்கள் போட்ட எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன், பெரிய சித்த புருஷன் இது, பிரம்ம விஷ்ணு சிவன் சாப்பிட்ட மாதிரி சாமி. அதனால் நான் காசி ராஜகுமாரியாக பிறந்துட்டேன். பிறந்த பிந்து உங்கள் ஞாபகம் எஸ்எஸ்ஊர் பவர் வேலை செய்யுது, அதனால் நான் உங்களை தேடி வந்துட்டேன். இவர் என்னமோ அது அதிசயமாகுதே அப்படின்னு, வா என் குரு தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு பட்டினத்தார்கிட்ட போகிறார். சாமி தான் நடந்தது. பட்டினத்தாருக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு மகாலிங்கேஸ்வரர் தான் வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நேராக மகாலிங்கேஸ்வரர்கிட்ட போகிறாங்க. அப்போது மகாலிங்கம் ரெண்டாக பிறந்து ராஜா, பத்ரகிரி, காசி ராஜகுமாரி 3 பேரும் போன உடனே டொங்குன்னு முடிக்குது. பட்டினத்தார் அழுகுறாரு, ஐயோ என் சிஷ்யனுக்கு நீ மோட்சத்தை கொடுத்துட்டியே, எனக்கு கொடுக்கலையேன்னு உள்ளேருந்து குரல் கிடக்குதான். என்ன நம்புறதை விட என்னை நம்பினவனை நம்பினா சீக்கிரம் மோட்சம் கிடைக்கணும், உன்னை வச்சு உலகம் தெரிஞ்சுக்கணும், அதனால் உனக்கு பேய் கரும்பு எப்போ நிற்கிதோ அப்போ தான் மோட்சம் வந்துட்டார். அதனால் பத்ரகிரி வேற நம்பி உட்காந்துருந்ததுக்கு அவருக்கு அடைக்கலம். இவர் ஊராக ஒரு கரும்பாக சாப்பிட்டு அஞ்சுனுங்கிறாரு. பேய் கரும்பு நினைக்கல. இங்கே திருவத்தூர் பக்கத்தில் வர்றார். வந்து வயல் வரப்பில் தலை இப்படி வச்சு படுத்துன்னுக்கிறார். 2 லேடிஸ் அந்த பக்கம் போகிறாங்க. இவன் நிஜமான சாமியார் இல்லடி, இந்தா இவனுக்கு தலைகாணி சொகுசு கேட்குதா அப்படின்னாங்க. நல்லது தானே அவங்க சொல்கிறாங்க சொல்லி தலையை ஈர்த்துட்டு பிளைன் சர்ஃபேஸில் படுத்தார். அவங்க இந்த பக்கம் வந்தாங்களாம். இவன் ஃப்ராடுன்னு நான் சொன்னேன்லடி, ஏன் இவன் நிஜமான சாமியார் இருந்தால் நம்ம பேசுறதை பற்றி இவனுக்கு என்ன அப்படின்னா தலை யோசனை பண்ணிப்பார். அப்போ தான் இவருக்கு தெரியுது நாம் இன்னும் பக்குவப்படலைன்னு சொன்னது கரெக்ட். ஓ, திருவத்தூர் கடற்கரையில் இப்போ கூட நீங்கள் போனால் பார்க்கலாம், அங்கே கோயில் இருக்குது அவருக்கு. இந்த பசங்கள்லாம் விளையாடின்னு இருக்கிறாங்க. இவர், நான் ஒரு விளையாட்டு காட்டுறேன்பா, இந்த ஏன்னா அவருக்கு கரும்பு இனிச்சிச்சு, டைம் வந்துச்சு அவருக்கு. அதனால் இந்த கூடைக்குள்ளே நான் போயிடுவேன், நீங்கள் மூடணும், நான் இந்த கூடையை நீங்கள் தொடாமையே நான் வெளியில் வந்து காட்டுறேன்றார். அவங்களும் சரி தாத்தான்னு விளையாடுறதுக்கு உட்காந்துக்கிறாங்க. கூடைக்குள்ளே ஒரு தடவை வர்றார், 2 தடவை வர்றார், 3ஆவது தடவை பார்க்குறாங்க, வரல. இவங்க கூடையை எடுத்து பார்த்தா இல்லை. அவர் திருவத்தூரில் அந்த கடற்கரை ஓரம், இந்த கண்டெய்னர் யார்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் ஆல்மோஸ்ட் நியர் எண்ணூர் அங்கே இருக்குது பட்டினத்தார் சமாதி. ஒரு சின்ன இவ்வளோ தான் இருக்கும். ஒரு அந்த இடத்துல அவர் காற்றில் கலந்து போனாருங்கிற மாதிரி. இப்போ பத்ரகிரியாருக்கு திருடிமருதூர்லேயே கிடைக்குது, பட்டினத்தாருக்கு திருவத்தியூரில் கிடைக்குது. பக்குவப்படணும், ஆனால் உன்னை நம்புறதுக்காக அவனுக்கு நான் முதல்ல கொடுத்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை கடவுள் சொல்லியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு மகானுக்கும் இந்த உலகத்தில் எப்படி அனுபவங்கள் வருது, அவங்க எப்படி இந்த நிலையை தொடராங்க அப்படின்னு. இப்போ காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். அவருக்கு அவ்வளோதான், டாக்டருங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க, முடிய போகுது, டைம் முடிய போகுது, எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா டாக்டருங்கெல்லாம் பக்கத்துலேயே படுத்துன்னு உட்காந்துக்கிறாங்க, எப்போ இழுத்துன்னு போவாருன்னு தெரியாதுங்கிற மாதிரி. அப்போது திடீர்னு எழுறாரு, எனக்கு வந்து டாய்லெட் போகணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 2 பேர் இப்படி தூக்கின்னு போகிறாங்க. சும்மா உட்காந்துட்டு வந்த உடனே நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஒரே செகண்ட் யூ ஆர் ஸோ கான்ஷியஸ் அண்டு முடிக்கிறார். அப்போ எப்படி ஒரு 99 வயசான பெரியவர் இன்னும் இழுத்துன்னு கிடக்குது, எப்போ மூச்சு எடுக்கணும், நம்ம வீட்டில் யாருன்னா இருந்தாக்கா அவங்க ஆன்னு போயிடுவாங்க. எந்திரிக்கிறாரு, டாய்லெட் போகிறாரு, கை கால் சுத்தம் பண்ணின்னு வராரு, நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அவர் கடந்துடுறாரு. இப்படி ஒவ்வொரு மகானுடைய வாழ்க்கையை அவங்க எப்படிலாம் பேக்கப் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். யார் இதுலேருந்து வந்தாங்க, எப்படி செத்தாங்க, இந்த மாதிரி. ராமர் சரையு நதியில் தண்ணியில் போகிறாரு, சீதாதேவி பூமாதேவி, அதனால் பூமி பழக்க அதுக்குள்ளே போனான். மாணிக்க வாசகர் ஆகாசத்தில் போனார், வாரியார் சுவாமி ஆகாசத்தில் போனார் இல்லையா. ஒவ்வொருத்தரும் எதுலேருந்து வந்தாங்களோ அதில் போகிறாங்க இந்த உலகத்தில். ஸோ உங்கள்கிட்ட 5 எலிமெண்ட் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று தூக்கலாக இருக்கும்,
அந்த எலிமெண்ட்டில் நீ போவ. ஆகாசத்துலேயோ காற்றுலையோ மண்ணுலேயோ நீர்லேயோ நெருப்புலையோ உன்னுடைய உயிர் பிரியும். இப்படி எல்லாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிற விஷயந்தான். இதெல்லாம் புக்கை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, வாசித்து காணோனாததுங்கிற மாதிரி. ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு வர வர தான் புரியும். கடவுள் என்ன, படைப்பு என்ன, எப்படி நடக்குது எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் ஹோ மிஸ்டர் ஒரிஷியோன்னு ஷேக்ஸ்பியரில் வரும். அந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கே தெரியாத எத்தனையோ தேவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு இருந்தாங்க. ஜனங்களுக்கு அந்த தகுதியும் பக்குவமும் குறைய குறைய கண்ணில் தேவர்கள் தெரியறது நின்று போச்சு. ராமர் காலத்தில் ராமர் தேவசம் கொடுக்குறாரு இறந்து போன தசரதனுக்கு. அப்போ தசரதன் 2 கையில் வாங்கிக்கலானா அவர் கொடுக்குற தேவசத்தை. இப்போ அந்த மாதிரி முடியுமா? ஒரு காலத்தில் ஜனங்களுக்கும் அந்த தெய்வீகம் இருந்தது, அந்த பித்திருக்கள் தேவர்கள் இவங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ அப்படி பாசிபிள் இல்லை இல்லையா? இப்போல்லாம் தப்பித்தவறி அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டாவே நீ பேய் பிசாசுன்னு தான் ஓடுவே தவிர, ஒரு நிஜமான நமக்கு ஒரு அனுபவம், நம்ம பெரியவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன காலில் வந்து கும்பிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணு நான் சொல்லப்போறேன். நீ ஒரு அன்பரின் கேள்வி: நமக்கு நடப்பவை எல்லாம் முன்னரே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்றால், சிலர் ஆக்சிடென்ட்டில் இறக்கிறார்கள், சிலர் சூசைட் பண்ணி கொள்கிறார்களே, இதுவும் முன்னரே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது தானா? ஆக்சிடென்ட் இஸ் அன் ஆக்சிடென்ட். அது எதிர்பாராத விதமாக நடக்கிற விபத்து. ஆனால் நீ சூசைட் பண்ணிக்கினா அது நீ சூஸ் பண்ணது, அதுக்கு தண்டனை உண்டு. கடவுள் உனக்கு ஒரு 60, 70, 80 வயசு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புகிறான் பூமியில். நீ சூசைட் பண்ணியானா, சப்போஸ் 70 வயசு உனக்கு ஆயுசு, 50 வயசில் சூசைட் பண்ணிக்கிற, மீதி இருக்கிற 20 வயசும் இருக்கு இல்லையா, அது நீ உலகத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஏன்னா உனக்கு பாடியே கிடையாது, வெறும் தாட் தான் இருக்கும். அப்போ நீ யாருன்னா சாப்பிட்டா பேன் பார்த்துன்னு உட்காந்துருப்ப, லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணுவேன். அதே தான் உனக்கு பனிஷ்மெண்ட்டே, கோயிங் அகேன்ஸ்ட் தி நேச்சுரல் லா ஆஃப் காட். ஆனால் ஆக்சிடெண்ட்டில் சாகிறது, தண்ணியில் வந்து மூழ்கி சாகிறது, நெருப்பில் சாகிறது, இதெல்லாம் விதி. நீ 5 எலமெண்ட்ஸில் எதுலேருந்து வந்தியோ அதில் இருக்கும். நெருப்புலேருந்து வந்தவன் நெருப்பில் போவான். இப்படி எதுலேருந்து வந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடக்கலாம். அதை நீ மாற்ற முயற்சியான ப்ராப்ளம். ஏற்கனவே சொல்லிங்க, ராகவேந்திரர் சன்னியாசி ஆகிட்டார். அவங்க ஒய்ஃபு சரஸ்வதின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக கேன்சல் வந்து செத்து போகிறா. ராமானுஜர் மடாதிபதி ஆயிடுறாரு, கும்பகோணத்தில் இருக்கார். அந்த இறந்து போன சரஸ்வதியோட காற்று எதிரில் வந்து நின்று அது நேகுது. இவருக்கு அந்த ரவுஸு தாங்க முடியல. ஜபம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து அந்த பூத பிரேதாதி உடம்பு மேலே விடுறாரு. அதுக்கு அந்த பிரேத சரீரத்திலேருந்து முக்தி கிடையாது, மோட்சம் கிடையாது. பிரேத சரீரத்திலேருந்து காற்றா அலையாது. ஆனால் அவருக்கு சொல்கிறாங்க, நீ பண்ண தப்பு, அவள் சூசைட் பண்ணிக்கிறது அவள் தப்பு. ஏன்னா ஒரு மடத்தில் ஒன்றா மடாதிபதி ஆக்குறோன்னா உன் குடும்பத்துக்கு ஒரு வீடு எழுதி கொடுப்போம், உன் பிள்ளைங்களை படிக்க வைப்போம், உங்கள் வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுப்போம். அவளை யாரை கொளுத்து போய் அவசரமாக சாக சொன்னது? அதனால் அந்த தவறுக்கு அவள் அனுபவிச்சிருக்கணும், நீ அதை ஸ்பாயில் பண்ணிட்ட. அதனால் நீ எந்த சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தியோ அவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு சுமங்கலிக்கு புடவை ரவிக்க எல்லாம் இந்த சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் கொடுக்கணும். அப்போ தான் நீ பண்ண பாவம், உன் பாவத்துக்கு உனக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் நீ மடாதிபதி ஆகி தொலைச்சிட்ட, அதனால் அவங்க உனக்கு பதில் கர்மா செய்யட்டும், உன்னுடைய பக்தர்கள் செய்யட்டும் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கர்மா மாற்றி கொடுத்தாங்க. இது ராகவேந்திரனுடைய வாழ்க்கையில் நடந்தது. இப்படி யாராக இருந்தாலும் ஒரு நேச்சுரலாக போகாமல் அந்நேச்சுரலாக அவங்கள முடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சஃபர் ஆகி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் சஃபர் ஆகணும். இதை பார்க்கலாம் நம்ம, இது எப்படி நடக்குதுங்கிறத உங்கள் வாழ்க்கையிலே கூட உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான யாராவது சூசைட் பண்ணி இறந்துருந்தாங்கன்னா அந்த பேருக்கு சம்மந்தம் உள்ள இல்லை அதுக்கு இணையான ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க சூசைட் பண்ணாங்க, அதனால் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஜாதகத்தை வச்சு அவசியம் இல்லை. இப்போ ஒரு நார்மலாக இந்த உலகத்தில் வாழ்கிற போதே நம்மக்கிட்ட எந்த எலிமெண்ட் ஜாஸ்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய மைண்டு பூஜை எல்லாம் போகும். பூமாதேவிக்கிட்டேருந்து வந்த சீதை இருக்கான்னு வைய, அவளுக்கு தெரியும் இல்லையா நம்ம அந்த அம்சத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவங்கவுங்களுக்கே தெரியும்
அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது, அவரவர் இறையவர் குறைவிலர், அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்னாங்க. அதனால் உங்கள் சொந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா, த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஸோ பை யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் யூ வில் நோ எந்த எலிமெண்ட் உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத வச்சு. சில பேருக்கு வந்து இந்த ரிச்சுவல்ஸில் நிறைய இருக்கும். பஞ்சபாத்திரம் உத்தரணி வச்சுன்னுட்டு பட்டை மொட்டை கொட்டையெல்லாம் போட்டுன்னுட்டு ரிச்சுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பூமி தத்துவத்தில் வந்தவங்க. சில பேர் யாகம் வளர்க்குறது அவங்க நெருப்பு தத்துவத்தில் வந்திருப்பாங்க. சில பேர் ஹையஸ்ட் லெவல் பிரம்மஞானம் வேணும்னு சொல்லி தியானத்தில் போயிடுவாங்க, அவங்க ஆகாச தத்துவத்தில் வந்தவங்க. அவங்க பண்ணுற பூஜையை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம் அவங்க எந்த ஃபிலாசபியில் வந்திருக்காங்கங்கிறது கண்டுபிடிக்கலாம். யோகாவுக்கு போகிறவங்க காற்றுல வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் மூக்கு பிடிச்சின்னுட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களே தான் குரு. இந்த சோகால்டு குரு ஃபுட்டுங்கிறது பழைய காலத்தில் இருந்தது. பழைய காலத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருப்பாங்க மகான்கள் எல்லாம். இப்போ ஒரு பஞ்சபாண்டவர்கள் கௌரவாதிகள், இவங்களுக்கெல்லாம் யார் குரு? துரோணாச்சாரியார். காட்டில் ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அவங்க குழந்தைங்களெல்லாம் அங்கே கொண்டு போய் விடுவாங்க. இவங்க தர்பை பூஜைக்கு வேண்டியது, சுள்ளி யாகத்துக்கு சமைக்கிறதுலாம் கொண்டாந்து கொடுக்கணும். குருவோட பத்னி இவங்களுக்கு சமைச்சு போடுவா. இவங்க சாப்பிட்டு மீதி நேரத்தில் கற்றுக்குவாங்க. ஆனால் அந்த குருமார்கள்லாம் ரொம்ப ஏழைங்களாக இருந்தாங்க. துரோணர் இவங்க 2 பேருக்கும் பஞ்சபாண்டவன் கௌரவாதிகளுக்குமே குருவாக இருந்தவர் தான். ஆனால் அவருடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லாமல் அவருடைய ஒய்ஃபு அரிசி மாவை கலக்கிட்டு தான் பால்னு ஏமாத்துறான். அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்ம கூட படித்தான் அந்த காலத்தில், அவருக்கு குருக்குள்ள நிச்சயம், அவன் பஞ்சால தேசத்து ராஜா, அவங்ககிட்ட போகிறாரு. அவன் இன்சல்ட் பண்ணிடுறான். அவனை பழி வாங்கிறதுக்காக அர்ஜுனனுக்கு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனுக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு ஏகலைவனை கட்டு விரல் வெட்டி துரோணர் தேர்காலில் கட்டி நான் உனக்கு பாதி கொடுக்குறேன்றான். அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவன் ஆபிச்சார யாகம் நான் செய்வினேன், அதை செஞ்சு ஆற்றுப்படுத்துதல் என்ன, போகிற வழிக்கு எங்கே போனால் உனக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்படியெல்லாம் தான் இருந்தது. அதனால் ஒரு காலத்தில் சத்திரங்கள் இருந்தன. நீங்கள் ராமேஸ்வரம் போகிற வழியில் பாருங்கள், அக்கச்சி மடம் தங்கச்சி மடம்னு இருக்கும். நாகப்பட்டினத்துக்கிட்ட போனீங்கன்னா பாப்பான் சத்திரம்னு ஒன்று இருக்கும், காத்தான் சத்திரம்னு ஒரு இடம் இருக்கும். எங்கெல்லாம் இங்கே சுங்குவார் சத்திரம், இந்த பக்கம் போனீங்கன்னா சுங்குவார் சத்திரம் அப்படி வந்தது தான். இந்த ரூட்லேயே 2-3 சத்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி இருந்த சத்திரங்கள் தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அவங்களாம் போயின்னு இருப்பாங்க, எங்கேயாவது சத்திரத்தில் தங்குவாங்க. நீ ரொம்ப மடின்னு சொன்னேன்னா உனக்கு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் அப்படி கொடுக்குற சில ஆட்கள் இருக்காங்க. இல்லைன்னா அவங்க சமைச்சு போடுவாங்க. அது ஸோ காளமேக புலவர்னு ஒரு பெரிய புலவர், அவர் காத்தான் சத்திரம்னு நாகப்பட்டினத்துக்கிட்ட போகிறாரு. அங்கே சாப்பாடு வருவாரும் பசியில் உட்காந்துக்கிறாரு, வரவே இல்லை. அவருக்கு ரொம்ப கோபம் வருது, எரிச்சலாகுது. அங்கேருந்து ஒரு கறிக்கட்டி எடுத்து அந்த சத்திர செவுத்தில் எழுதுறார். கத்து கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலகிலிட ஊரடங்கும், ஓர் அகப்ப எண்ணம் இலையிலிட வெள்ளி எழும். ஏன்னா நாகப்பட்டினத்தில் கத்துக்கிற கடல் இருக்குது. அந்த காத்தான் சத்திரத்தில் அஸ்தமிக்கிறன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனம் ஆகிற போது தான் அரிசி வரும். அதை அவன் குத்தி வலையில் போகிறது ஊரில் இருக்கிறவன்லாம் கொட்டை விட்டு தூங்கிடுவான். அவன் ஊருக்கு சட்டி சாப்பாட்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட வைக்கிறதுக்குள்ளோ திருப்பியும் சூரியனே வந்துடுவான் அப்படின்னு அர்த்தம். அவன் ஐயோ சாமி நீங்கள் புலவர்னு தெரியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் முதலாளி என்னை வேலையை விட்டு எடுத்துருவாருன்னு சொல்கிறார். நான் எதுன்னு தான், ஆனால் மீனிங் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். கத்துக்கின்ற கடல் சூழப்பட்ட நாகப்பட்டினம் காத்தான் சத்திரத்து, கத்து கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்து, அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும். உலகமே அஸ்தமிக்கிற காலம் வந்தாலே அங்கே அரிசி இருந்துன்னு இருக்கும். குத்தி உலையிலிட ஊரடங்கும். அந்த நெல்லை குத்தி வலையில் போட்டால் ஊருக்கிறவங்கெல்லாம் சாப்பிடலாம். ஓர் அகப்பை அன்னம், அந்த வாழை இலையில் அந்த சாதம் அப்படி வந்து உட்கார்ற போது சூரியன் உதயமாகிற மாதிரி இருக்கும். ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும், சூரியன் தகதகான்னு உதயமாகிற மாதிரி இருக்கும். மீனிங் மாற்றிட்டோம் போயா அப்படின்னாராம். இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாருமே பசி பட்டிகிட்டு தான் இருந்தானுங்க.
புலவர்களாக இருந்தவங்களும் இப்படி தான் இருந்தாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பிற்காலத்தில் மாற்றிட்டானுங்க. யார் மாற்றினாங்க? இந்த வெளியூர்லேருந்தெல்லாம் வரான் இல்லையா, தேர் இஸ் வாஸ் எ திங் கால்டு சில்க் ரூட்டு. நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து எடுத்து சைனா வரைக்கும் பட்டு இல்லையா, அது ஒரு ரூட் இருந்தது, சில்க் ரூட்டுன்னு அதுக்கு பேர். ஸோ அந்த மாதிரி தப்பித்தவறி வந்தவன் யாராக இருப்பான். அவங்க யார்? பாஹியானு, யுவான் சுவாங்கு, மார்க்கப்போலோ, இந்த மாதிரி சில பேர் வந்திருப்பானுங்க இல்லையா. இப்போ அவனுங்க நம்ம ஊருக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஊரில் போய் அவன் என்ன நடந்தான் வந்திருப்பான், இல்லை போட்டில் இந்த மாதிரி வந்திருப்பான், காடு வழியெல்லாம் நடந்து போயிருப்பான். ஸோ அந்த ஊரில் போயிட்டு அங்கே தான் போயிட்டு வந்தது பெரிய விஷயம்னு சொல்லணும். அதனால் ரொம்ப மசாலா சேர்த்துருவான். அவன் பார்த்தது இவ்வளோண்டு மண்புழுன்னா அதை பெரிய மலைப்பாம்புன்னுவான். இப்படி தான் ஆல் தி திங்ஸ் காட் க்ளோரிஃபைடு ஓவர் த இயர்ஸ். அதனால் இந்தியாவில் வீடுகளுக்கு கதவே இல்லை, காற்றுல தங்க தூள் பறக்குது, இப்படிலாம் விட்டானுங்க அப்பீலாம். இங்கே சனி சிக்னாப்பூர்னு ஒரு இடம் மகாராஷ்டிராவில் சிறுடிக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த ஊரில் வீடுங்களுக்கு கதவு இல்லை. அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்டெல்லாம் போனாங்க, ஹோட்டல் கிட்டலாம் வந்துடுச்சு. இப்போ அந்த ஊரில் எல்லா வீட்டுக்கும் கதவு இருக்குது, டபுள் கதவெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதனால் ஆல் திஸ் ஆர் கஸ்டமரைஸ் அக்கார்டிங் டு தி ப்ராஸ்பரிட்டி ஆஃப் எ கிவன் சொசைட்டி. எதுவுமே நிஜம் கிடையாது. இலக்கியங்கள் தான் காலத்தின் கண்ணாடிகள், மிரர்ஸ் ரிஃப்ளெக்டிங் தி கண்டெம்பரரி சொசைட்டி. இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம வரலாறுன்னு சொல்லின்னுக்கிறோம். நிஜமாக எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தாங்க, எல்லோரும் ரொம்ப சாதாரண நிலையில் தான் இருந்தாங்க. ஸோ டோன்ட் கோ பை லிட்ரேச்சர்ஸ் கரெக்டாக சொல்லும். ஏன்னா அதுதான் நிஜமாக. நான் இப்போது இன்றைக்கி ஒரு சிறுகதையை எழுதுகிறாங்க, சிறுகதை எழுதுகிற போது நான் தேவி பேரடைஸில் சினிமா பார்த்தேன்னு எழுதாமல் வேறு என்ன எழுதிட முடியும்? என்ன இருக்குதோ அதை வச்சு தானே எழுதுவான். நான் தேனாம்பேட்டில் கடந்து போயிருந்தேன், சிக்னல் கிட்ட நின்னேன்னு எழுதுவான். அது இன்றைக்கி இருக்கிற நிலவரம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேனாம்பேட்டில் சிக்னட்டே கிடையாது. செங்கழிநீர் பட்டு இல்லையா, அதுதான் செங்கல்பட்டு. ஃபுல்லாக செங்கல் சூளை இருந்துச்சு. உங்கள் கோடம்பாக்கம் இருக்குதே, அது ஆற்காடு அப்படியே குதிரை கட்டுற இடம், அது பேர் கோடாபாக். இந்த கோடாபாக் தான் நீ கோடம்பாக்கம் ஆகி போயிட்டு ஸ்டுடியோ விஜயா வாகினி அது இது மல்டி ஸ்டோரி மாலெல்லாம் வந்துடுச்சு அங்கே. ஸோ சொசைட்டி மாறிக்கின்னே இருக்கும். நீ பார்க்குற மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அது இந்த இங்கே கோட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெள்ளைக்காரங்க இருந்த இடம். வால்டாக்ஸ் ரோடுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பக்கம் இருந்தவங்கலாம் நம்ம ஆளுங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு செவுரு. நீ வெள்ளைக்காரன் ஏரியாவில் இந்த திராவிடியன் ஏரியாவிலேருந்து வெள்ளைக்காரங்கிட்ட வரணுன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும், அதுதான் வால் டேக்ஸ். அந்த வாலை கடந்து வரணுன்னா இப்படி எல்லாமே உங்கள் கண்ணுதுலேயே மாறிக்கிட்டே வந்துச்சு. மெட்ராஸில் பழைய காலத்து பில்டிங்குன்னு பார்த்தா ஒரு 100-150 வருஷம் இருக்கிற பில்டிங்கு இப்போத்துக்கு ஒரு மியூசியம் தேட்ரு இருக்குது அந்த பக்கம் எக்மோர் சைடில். அண்டு ரொம்ப பழைய பில்டிங் எதுவும் இல்லை, எல்லாமே இந்த மாதிரி இடிச்சு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. இந்த பீச் ரோட்டில் எதனா 1-2 இருக்கும். அந்த பழைய காலத்து பில்டிங்கை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸு அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பானுங்க. மற்றபடி எல்லாம் புதுசாக கட்டினது தான். இப்போ ராஜ்பவன் இருக்கு இல்லையா, அது வெள்ளைக்காரங்க முதல்ல அங்கே இருந்தானுங்க. அந்த இப்போ ப்ரெசன்ட் ட்ரிப்ளிகேனில் அவங்களுக்கு ப்ரைவசி வேணுங்கிறதுனால ரொம்ப தள்ளி இருக்குதுன்னு சொல்லி இந்த அடையாளம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே வெள்ளைக்கார கவர்னர்லாம் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ராஜ்பவனுக்குள்ளே தான் இருந்ததுனால இன்றைக்கும் அது அவ்வளோ பெரிய எஸ்டேட்டாக இருக்குது. சொந்தம் என்றால் சிவசங்கரம் தான், சொர்க்கம் என்றால் சம்ரக்ஷணாதான். எந்த ஊர் யாரோ நீ ஏது மதம் என்று கேட்காத பேரன்பாலேதான். சிந்தையில் ஞானம் விதைப்பவன்தான், சீர்திருத்திகளை எடுப்பவன்தான். நல்ல கண்டு முதல் செய்பவன்தான், நாளும் உயர உழைப்பவன்தான். மாயையிலும் நம்மை தள்ளிடுவான், மன உறுதி கண்டால் அள்ளிடுவான். தீதுகள் யாவும் ஒதுக்கிடுவான், தெய்வ சிலையாய் செதுக்கிடுவான். அன்னையாய் அன்பை பொழிந்திடுவான், தந்தையின் கண்டிப்பும் செய்திடுவான். குருவாய்மை ஞானம் அளித்திடுவான், குலதெய்வமாகியே காத்திடுவான். பந்தம் நமக்குள்ளே உண்டு என்பான், பாக்கி சாக்கி தர அழைத்தேன் என்பான். சரணம் என்றால் மனம் இறங்கிடுவான், சம்ரக்ஷணம் செய்ய முந்திடுவான். அன்னதாதா என்றால் இவனேதான், அக்ஷய பாத்திர லட்சணம்தான்.
என்ன வேண்டும் என்று கேட்பவன்தான், எதை கேட்டாலும் தருபவன்தான். பாஞ்சஜன்ய ஒளி எழுப்பிடுவான், பக்தர் கூட்டத்தை அழைத்திடுவான். मैं सावरे रंगराची, मैं सावरे के रंग राची, साजी सिंगार बांधी पग घुंघरू, लोक लाज तजी नाची, मैं सावरे के रंग राची. लाज शरम कुल की मर्यादा सर से दूर करी, बाजू बंद का डोला सोहे, सिंदूर मांग भरी. मीरा भगत रूप भई साची, भगत रूप भई साची, मैं सावरे के रंग राची. साजी सिंगार बांधी पग घुंघरू, लोक लाज तजी नाची, मैं सावरे के रंग राची. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.